உங்கள் உள்ளுணர்வின் பாவ பலம் புரிந்தால் நினைத்து பார்க்க. என்னையா இது தெரியாம இவ்வளவு நாள்? ராத்திரி உறங்க போகும் பொழுது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்பாகவே நீங்க என்ன சாப்பிடணுமோ குடிக்கணுமோ எல்லாம் முடிச்சிட்டு இருக்கணும். தயவு செய்து மது வேண்டாம். உணவு கூட 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சிருங்க. காரணம் என்னன்னா, உணவுக்கு பிறகு வருகின்ற உறக்கம் மயக்கம், உறக்கம் அல்ல. உறங்குவது போல உங்கள் மனம் கற்பனை செய்யும், ஆனா அது உறக்கம் கிடையாது. அதனாலதான் உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டுன்னு சொன்னாங்க. உண்ட பிறகு வருவது உறக்கம் அல்ல, மயக்கம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அல்ல 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சு வேற என்ன பண்ணும் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கணும். அதுக்கு 3 மணி நேரத்துக்கு பிறகு நீங்க கடைசியா சாப்பிட்டு தண்ணி குடிச்சு எல்லாம் முடிச்ச பிறகு 3 மணி நேரத்துக்கு பிறகு படுக்கையில சாஞ்சி முதல்ல சூஸ் பண்ணுங்க. உங்களுடைய கடந்த காலத்துல நீங்க எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 விஷயங்களுக்கு மேல சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 5 விஷயங்களை மாத்துற அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள இல்லைன்னா அந்த காரண சரீரத்துக்குள்ள மூழ்கி போயிடுவீங்க. நீங்க உண்மையிலேயே வாழ்க்கையில விரும்புற நபர் யாராவது ஒருத்தரை இழந்துட்டீங்களா? அதாவது அவருக்கு உங்களுக்கு இருக்கிற உறவு முறிஞ்சு போச்சா? அவரை விட்டு விலகிட்டீங்களா? அல்லது மிகப்பெரிய பொருளாதார இழப்பு, வறுமை, அதை சந்திச்சிருக்கீங்களா கடந்த காலத்துல? இல்ல மிகப்பெரிய உடல் வியாதி பிரச்சனை ஏதாவது வந்திருக்கா? நீங்க மாத்தணும்னு நினைக்கிற ஒரு 5 விஷயத்தை செலக்ட் பண்ணிட்டு படுக்கையில உடலை சாய்த்து அப்படியே பாருங்க, உடல் அடங்கி விட்டது. மெதுவா உடல் படுக்கையோடு கலந்து அடங்கிருச்சு. உடல் இதுக்கு மேல இயங்கல. மனம் மெதுவா அடங்குது. வெளியில வேற எதை பத்தி மனம் ஓடல. அந்த நிலையில இருந்து மெதுவா நீங்க எதை மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ உங்க கடந்த காலத்துல அதை பாருங்க. உங்களுக்கு விருப்பமான யாராவது ஒருவர், நேசிக்கிற ஒருவரிடமிருந்து நீங்கள் பிரிந்திருந்தால் அந்த நிகழ்வை பாருங்க. அப்படியே எப்படி பிரிஞ்சீங்க, எப்படி அந்த உறவு முறிஞ்சது. உடனே அந்த கடந்த காலத்து அந்த நிகழ்வை முழுமையாக அழித்து விட்டு மனத்தாலேயே, உங்கள் பாவ சக்தியினாலேயே, பாவத்தாலேயே அந்த நபரோடேயே உங்கள் வாழ்க்கை, நட்பு, இனிமை, உறவு அனைத்தும் தொடருகின்றது. வாழ்க்கை இன்னமும் அவருடன் தான் இருக்கின்றது அப்படிங்கிறத அந்த பாவத்தாலே பாருங்கள். சின்ன சின்ன உள்ளுக்குள்ள அந்த சுய சந்தேகம்லாம் வரும், கவலைப்படாதீங்க. சுய சந்தேகங்கள் தெருநாய் மாதிரி கண்டுக்காம விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு விட்டுரும். சரி, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு 2 தரம் குலைச்சிட்டு 3ஆவது தரம் விட்டுரும். கண்டுக்காம விட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க மாத்தணும்னு நினைக்கிற அந்த சூழல்களை, அந்த நிகழ்வுகளை மாற்றி உங்களுக்கு என்னமா வேணுமோ அது நடந்திருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அது மாதிரி எழுதுங்க. கவலையே படாமல் பாவனை செய்யுங்கள். இப்ப நான் செஞ்சேன்னா அது மாறிடுமா? அவரும் நானும் பிரிஞ்சு போய் உடஞ்சு போய் 20 வருஷம் ஆயிருச்சு. இப்ப நான் அதை மாத்தணும்னா அவர் என்கிட்ட திரும்பி வந்துருவாரா? செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ
அது மாதிரி உங்கள் கடந்த காலத்தை மாற்றி பாருங்கள். 10 நாள் செய்யுங்க. அதுக்கு பிறகு உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நான் பதிலளிக்கின்றேன். இது உங்களுக்குள் வாழ்க்கையை எப்படி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுப்பீங்க. கடந்த காலத்தை மட்டும் அழைத்து சரி செய்ய துவங்கினீர்களானால் உங்களுடைய பாவ பலம் உங்களுக்கு புரியும். உங்கள் உள்ளுணர்வின் பாவ பலம் புரிந்தால் நினைத்து பார்க்க முடியாத தைரியம். அப்பர் பெருமான் சொல்றார், நாம் ஆர்க்குங்குடியல்லோம், நமனுக்கு மஞ்சோம், நரகத்தில் இடர்படோம். அது அனுபூதியா வருங்கய்யா. அது அனுபூதியா கிளிக் ஆயிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஜெயிச்சிட்டீங்க, எல்லாமே அடைஞ்சிட்டீங்க. உங்க வாழ்க்கையில தினசரி திருவிளையாடலா இருக்குங்கய்யா. தினசரி மிராக்கிளா இருக்கும். நீங்க எதை மாத்துறீங்களோ அது அப்படியே மாறி வாழ்க்கையில நிஜமா வெளிப்படும். என்னய்யா இது தெரியாம இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோமே அப்படின்னு நீங்க ஒரு பக்கம் ஆனந்தமும், இன்னொரு பக்கம் இது தெரியாம இவ்வளவு நாள் போயிருச்சே அப்படின்ற ஒரு உணர்வும் பொங்கி பெருகும். பலத்தோடு ஆனந்தம் பொங்கி பெருகும். இது பொங்கி பெருகி வாழுகின்ற வாழ்க்கை தான் நித்யானந்த வாழ்க்கை. மீண்டும் திருவிளையாடல் பகவானின் நேரலை சத்சங்கம் சித்திரை பெருவிழா ஏப்ரல் 14 முதல் நேரலையில் இணையுங்கள்.